உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கா? இந்த உணவுகளை கண்டிப்பாக சாப்பிடவும். இது தைராய்டு செயல்பாட்டையும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் ஆதரிக்கும். தைராய்டு ஹார்மோன்களில் உற்பத்திக்கு தேவையான ஒரு முக்கிய ஊட்டச்சத்து அயோடின் ஆகும். அயோடின் நிறைந்த உணவுகளை உட்கொள்வது ஹார்மோன் சமநிலையை பராமரிக்கவும், தைராய்டு செயலிழப்புக்கு வழிவகுக்கவும், குறைபாடுகளை தடுக்கவும் உதவுகிறது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செலீனியத்திற்கான பிரேசில். செலீனியம் என்பது தைராய்டு ஹார்மோன் வளர்ச்சிதை மாற்றத்தில் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றி ஆகும். பிரேசில் நட் செலீனியத்தின் பலமான ஆதாரங்களில் ஒன்றாகும். இது வீக்கத்தை குறைக்கவும், நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை ஆதரிக்கவும் உதவுகிறது. ஒமேகா 3க்கு கொழுப்பு நிறைந்த மீன், சால்மன், சார்டின்கள் மற்றும் கானாங்கெழுத்தி போன்ற கொழுப்பு நிறைந்த மீன்களில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்துள்ளன. அவை வீக்கத்தை குறைக்கவும், தைராய்டு செயல்பாட்டை ஆதரிக்கவும் உதவுகிறது. பால் பொருட்கள். தயிர், பால் மற்றும் சீஸ் போன்ற பால் பொருட்கள் விட்டமின் டி, கால்சியம் மற்றும் அயோடின் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை வழங்குகின்றன. விட்டமின் டி நோய் எதிர்ப்பு செயல்பாட்டிற்கு மிகவும் முக்கியமானது. இலைக்கீரைகள். தைராய்டு ஹார்மோன் உற்பத்தி மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்திற்கு மெக்னீசியம் அவசியம். கீரை மற்றும் ஸ்விஸ் சாட்ஸ் போன்ற இலைக்கீரைகளில் மெக்னீசியம், இரும்புச்சத்து மற்றும் ஆக்சிஜனேற்றிகள் நிறைந்துள்ளன. அவை தைராய்டு செயல்பாட்டை எதிர்மறையாக பாதிக்கும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை எதிர்த்து போராட உதவுகிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.